Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 54வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியிலேயே நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் தான் பார்க்க போகிறோம். திருப்பி வந்துட்டு க்ளோஸ்ட் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூமெரிக்கல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராடராக வந்துட்டு 3 இதாக இது பண்ணலாம். ஓகே, பட் நிறையா இது இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா பார்க்குறோம். ஓகே, ஒன்று வந்து நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா. ஓகே, இன்னொன்று வந்துட்டு ரோம்பர்க் இன்டகிரேஷன் பார்ப்போம். ஓகே, இன்னொன்று வந்துட்டு குவாட்ரேச்சர் ரூல்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம குவாட்ரேச்சர் இதில் வந்து அடாப்டிவ் குவாட்ரேச்சர் அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 3 தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து திருப்ப என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு க்ளோஸ்ட் ஃபார்முலா அண்ட் ஓப்பன் ஃபார்முலான்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, க்ளோஸ்ட் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா, ஓப்பன் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலான்னு பிரிச்சுக்கலாம். இதோட வேரியேஷன்ஸாக வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து காம்போசிட், அதாவது இதில் உள்ள க்ளோஸ்ட் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா வந்து திருப்பி வந்து காம்போசிட் ஃபார்ம்லேயே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா இதில் சப் இன்டர்வல்ஸாக பிரித்து இது பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ளோஸ் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா திருப்பி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ட்ரெபிசாய்டல் மெத்தடு, சிம்சன்ஸ் 1/3 ரூல் பார்த்தோம். இந்த பகுதியில் அதே தான் திருப்ப பார்க்க போகிறோம். பட் வந்துட்டு என்னென்னா வேறு மெத்தடு யூஸ் பண்ணி ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது நம்ம ட்ரெபிசாய்டல் ரூல் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சிம்சன்ஸ் 1/3 ரூல் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ½ hour வந்து டெரிவேஷன்ஸே போட்டு அதை வந்துட்டு அந்த ஒரு இதை டிரைவ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா, க்ளோஸ்ட் ஃபார்ம், அதாவது ட்ரெபிசாய்டல் ரூலு, சிம்சன்ஸ் 1/3 ரூல், சிம்சன் 3/8 ரூல், இந்த 3மே வந்து ஒரே டைமில் வந்துட்டு அந்த ½ hourல வந்து முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ க்ளோஸ் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலாக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து n+1 டேட்டா பாயிண்ட் சப்போஸ் இருக்குது. ஓகே, சப்போஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. x0, x1 எக்ஸட்ரா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x0, x1, x2 எக்ஸட்ரா xn கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு f(x0), f(x1), f(x2), ஓகே, உங்களுக்கு ஃபங்க்ஷன் தெரியும். ஓகே, எக்ஸட்ரா f(xn) தெரியும். ஓகே, ஸோ இந்த n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த x0 வந்து இது வந்து நான் ரெகுலராக தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ரெகுலர் மீன்ஸ் என்னன்னா இப்போ x0 xiன்றது என்ன அப்படின்னா x0லேருந்து i+h டிஸ்டன்ஸ், அதாவது நான் இந்த இன்டர்வல் வந்து எப்படி இது பண்ணுறேன்னா சப்போஸ் இது a, b இருக்குன்னா இது வந்து எப்படி எடுக்க போகிறேன், இது வந்து x0 எடுக்க போகிறேன், இது வந்து xn எடுக்க போகிறேன். இன் சச் வே தட் எப்படி எடுக்க போகிறேன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு x1, இதோட டிஸ்டன்ஸ் வந்து கச்சு. அப்போ x1க்கு x2 கடையிலோட டிஸ்டன்ஸும் கச்சு, x2க்கு x3 கடையிலோட டிஸ்டன்ஸும் கச்சு. ஓகே, இது x1, x2, ஸோ இதோட டிஸ்டன்ஸும் கச்சு, இதோட டிஸ்டன்ஸும் கச்சு. ஓகே, எக்ஸட்ரா. ஸோ இந்த எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட் எடுத்தாலும் சரி, சப்போஸ் இது xi அண்ட் xi+1 அப்படின்னா ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் கச்சாக இருக்கும். ஓகே, ஸோ கச்சுன்றது வந்துட்டு அந்த ஸ்பேஸ் இது அந்த கட்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா b-a/n. ஓகே, b-a/n. ஸோ a to b கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ a to b f(x dx) என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலாவில் இதுதான் பண்ண போகிறோம். ஓகே, க்ளோஸ்ட் ஃபார்முலாவில். ஸோ இந்த a to b f(x dx) கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். சப்போஸ் இன்டெக்ரல் a to b f(x dx). ஓகே, சப்போஸ் சின்ற பாயிண்ட் வந்து சம் பாயிண்ட் a, bயில் இருக்குது. ஓகே, ஸோ a, bயில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சீன் இருக்குது. அப்போ வந்து எப்படி எழுதுனா இன்டெக்ரல் a to c f(x dx) ப்ளஸ் இன்டெக்ரல் c to b f(x dx)னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ நான் இன்டெக்ரல் a to b f(x dx) எழுதுறதுக்கு பதிலாக ஓகே என்ன பண்ண போகிறேன்னா இன்டெக்ரல் இது வந்து எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் x0 to xn f(x dx)னு எழுதலாம். ஓகே, ஸோ இது கடையில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ அதனால் இது என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் x0 to x1 f(x dx) ப்ளஸ் இன்டெக்ரல் x0 to x1 to x2 f(x dx) எக்ஸட்ரா இன்டெக்ரல் இன்டெக்ரல் xn to xn-1 to xn f(x dx)னு எழுதிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் காம்போசிட் ரூலே இதே தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்துட்டு எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இந்த சிம்பிளாக எழுதுனோம்னா இன்டெக்ரல் a to b f(x dx) வந்துட்டு ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்டெக்ரல் a to b f(x dx) வந்து அப்ராக்சிமேட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா f(x dx) வந்துட்டு ஸோ இது வந்து சம்மேஷன் i = 0 to n இன்டெக்ரல் x0 to xi f(x
டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து திருப்பி என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து திருப்பி வந்துட்டு நான் வந்துட்டு அந்த நம்மளோட லெக்ராஞ்ச் பாலினாமில் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா எஃப் வந்து நான் இது பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இது வந்து அப்ராக்சிமேட்லி என்ன பண்ணுறேன், இந்த சம்மேஷன் i = 0 to n integral x0 to xi pn of x dx. சாரி, x0 to xn f of x dx பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இது பண்ண போகிறேன். ஓகே, ஸோ x0 to xn. ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா இன்டெக்ரல் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு காம்போசிட் ரூலில் பண்ணோம். இதில் வந்து கொஞ்சம் மாற்றி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து கொஞ்சமாக நான் மாற்றுறேன். எப்படி எழுதுறேன்னா சம்மேஷன் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இன்டெக்ரல் li of x dxன்னு எடுக்க போகிறேன். ஆக்சுவலி pn of x dxன்னு எடுப்போம். நம்ம pn of x dxன்னு எடுத்துவோம். ஓகே, ஸோ இந்த pn of x dx வந்து x0 to xn எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா இந்த pn of x வந்துட்டு நம்ம லெக்ராஞ்ச் பாலினாமில் இது பண்ண போகிறேன். ஸோ இந்த லெக்ராஞ்ச் பாலினாமில் எப்படி வரப்போகுது அப்படின்னா இந்த வந்து லெக்ராஞ்ச் பாலினாமில் வந்துட்டு சம்மேஷன் இன்டெக்ரல் x0 to xn. ஸோ சம்மேஷன் li of x dx. ஓகே, i = 0 to n இன்டூ, ஸோ இந்த இது வரப்போகுது. ஓகே, ஸோ li of x இன்டூ f of xi வரும். ஓகே, li of x இன்டூ f of xi இன்டூ டிஎக்ஸ்னு வரும். ஓகே, ஸோ f of xi வந்துட்டு இதில் வந்து இது ஏன்னா pn of x வந்து நம்ம இதில் எப்படி எழுதுவோம், நம்ம pn of x ஃபார்முலா வந்து இப்படி எழுதுவோம். ஓகே, சம்மேஷன் ஆஃப் li of x இன்டூ f of xiன்னு எழுதுவோம். ஓகே, இது வந்து pn of x லெக்ராஞ்ச் பாலினாமில். ஸோ அதை தான் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ இது வந்து ஈக்குவலாக வராது. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி இது பண்ண போகிறோம். ஸோ லெக்ராஞ்ச் பாலினாமில் யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது அப்போ என்ன வரும்னா இதில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸை. ஸோ அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் x0 to xn சம்மேஷன் li of x. ஸோ இதை வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். சம்மேஷன் i = 0 to n li of x இன்டூ f of xi இன்டூ டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து குட்டி குட்டியாக உடச்சி எழுதுறது ஒன்று இருக்குது. இது வந்து காம்போசிட் ரூல்னு வரப்போது, அது பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு இது தான் யூஸ் பண்ண போகிறோம். li of x அது வந்து லெக்ராஞ்ச் பாலினாமில் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த இது வந்துட்டு வேணாம். இது வந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த பகுதியில் வந்து இந்த இது காம்போசிட் ரூல் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸோ அதனால் இப்போதைக்கு இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு x0 to xn f of x dx வந்து pn of x dx ஆல் இது பண்ணுறேன். அந்த pn of x dxன்றது என்னன்னா இன்டெக்ரல் x0 to xn li of x f of xi dxன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து pn of x லெக்ராஞ்ச் பாலினாமில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ f of x வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால அதை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது வரப்போகுது. ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணால் சம்மேஷன் i = 0 to n ai இன்டூ f of x இது ஒரு நம்பர் வரப்போகுது. ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ a இன்ட்டு f of x. ஸோ இந்த dx வந்து இதுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ li of x இன்டூ dx. ஸோ f of x வரப்போகுது. ஸோ இதான் என்னோட இதாக வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு li வந்து கார்டினல் பாலினாமியல். ஓகே, லெக்ராஞ்ச் இதில் நம்ம இன்டர்பிளேஷனில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுக்கு பேர் வந்து கார்டினல் பாலினாமியல்னு வரப்போகுது. ஸோ இந்த மெத்தடுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு x0 = a xn = b இன்க்ளூட் பண்ணுறோம். அதனால இந்த ஃபார்முலாக்கு பேர் என்ன அப்படின்னா இது வந்து க்ளோஸ் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பேர். ஓகே, ஸோ x0 = a xn = b வந்து இன்க்ளூட் பண்ணனால இதுக்கு வந்து க்ளோஸ் நியூட்டன் ஃபார்முலான்னு பேர். ஸோ நம்ம ஓப்பன் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலா என்ன பண்ணால் இந்த x0 இந்த a பாயிண்ட்டையும் b பாயிண்ட்டையும் இக்னோர் பண்ணிட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அது வந்து ஓப்பன் நியூட்டன்-கோட்ஸ் ஃபார்முலான்னு வரும். அதை அடுத்த பகுதியில் பார்க்கணும். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா நமக்கு இந்த வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த a என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதான் நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் த வேல்யூஸ் ஆஃப் a வந்துட்டு நிறைய விதத்தில் வந்து நம்ம அப்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெத்தட் நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதாவது இந்த இன்டெக்ரல் f of x dx வந்துட்டு என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் a to b f of x dx வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு என்ன வருது அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் வருது. a இன்ட்டு f of x என்ற ஃபார்மெட்டில் வருது. ஸோ இந்த a மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டோன்னா என்னோட ஜாப் முடிஞ்சது. அந்த a எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து f வந்து கண்டினியூஸ். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து என்ன பண்ணலாம்னா பாலினாமியல்ஸ் யூஸ் பண்ணு. ஓகே, ஸோ அதை வந்து பாலினாமியல் யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட் பண்ணலாம். அது வந்து வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தீர பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாலினாமியல்னு சொல்லிட்டதுனால அந்த பாலினாமியல் இப்போ pn of x அப்படின்ற ஒரு பாலினாமியல் எடுத்தோன்னா ஓகே, ஸோ அதில் வந்துட்டு அது எப்படி எழுதலாம்னா a0 + a1x + a2x² எக்ஸட்ரா an xன்னு எழுதலாம். ஸோ இந்த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வந்து ஆக்சுவலாக என்னன்னா அது ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருப்போது. அந்த வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதோட பேசிஸ் வந்து என்ன இருக்குன்னா 1 x² எக்ஸட்ரா xn இதை எடுத்தோன்னா இது வந்து எனக்கு ஒரு பேசிஸ். அதாவது என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு பாலினாமியல் எடுத்தாலும் எந்த ஒரு nth டிகிரி பாலினாமியல் எடுத்தாலும் அதை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இந்த 1x x² எக்ஸட்ரா xnனால எழுத முடியும். ஏன்னா பாலினாமியல் டிகிரி என்ன இந்த இதில் எழுத முடியும். n+1 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து நம்மளோட ஏஎஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அதை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்கணுன்றது அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது பார்க்கலாம். ஓகே,
ஸோ அது போக என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஜென்ரலாக ஏ டு பி தேவை. நான் ஜென்ரலாக ஏ டு பி பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இதை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். அதாவது நான் வந்துட்டு என்னோட ஃபார்முலா வந்துட்டு 0 to இந்த ரெண்டு இன்டர்வல் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். 0 to 1 அண்ட் -1,1க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நியூமெரிக்கல் இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி இதை வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் போட்டு நான் இது பண்ண போகிறேன். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ஸ் போட்டு இது பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ஃபார்முலேட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறேன். அது 0,1 அண்ட் -1,1க்கு இடையில உள்ள ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணலாம்னா ஸோ நமக்கு ஒரு இது இருக்குது. அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா சப்போஸ் அதை நம்ம அடுத்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்டெக்ரல் 0 to 1 f of x dx இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோன்னா என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு இன்டெக்ரல் சம் a to b f of lambda x dxன்னு மாற்றிக்கலாம். ஓகே, சம் லாம்டா எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அது என்னன்றது அதே மாதிரி இதை வந்து லாம்டா ஆஃப் 0 லாம்டா ஆஃப் 1ன்ற மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதை தான் அடுத்த இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதுக்கு நான் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஏ டு பி கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஸோ இந்த இது கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இது கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக வந்துட்டு அந்த எந்த டொமைன் தேவையோ அதை வந்து நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்துட்டு எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு நான் வந்துட்டு 0 to 1 இன்டர்வலுக்கோ அல்லது -1,1 இன்டர்வலுக்கோ டிபெண்டிங் ஆன் மை எப்படி நம்மளோட ப்ராப்ளம் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மாற்றுறதுக்காண்டி அந்த மாதிரி நான் மாற்றிக்குவேன். ஸோ மாற்றிக்கிட்டு அதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஒரிஜினல் இதுக்கு வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன் ஜென்ரல் ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து A, B to C, D வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஜென்ரலாக வந்து A, Bன்ற ஒரு இன்டர்வல் இருக்குது. ஓகே, அதை வந்து C, Dக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மேப்பிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த மேப்பிங் என்ன அப்படின்னா இந்த மேப்பிங் வந்துட்டு என்ன போகிறோம் காமா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ இந்த மேப்பிங் டிஃபைன் பண்ணுங்கள் d minus c by b minus a into x plus bc minus ad by b minus a. ஓகே, ஸோ இந்த இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமா ஆஃப் ஏ பாருங்கள். காமா ஆஃப் ஏ என்ன ஆகுது, காமா ஆஃப் ஏ வந்து சிக்கு போகும். ஓகே, காமா ஆஃப் ஏ வந்து என்ன ஆகுது, ஸோ காமா ஆஃப் ஏ போட்டோன்னா இது வந்து d minus c by b minus a ஓகே b minus a into a plus bc minus ad by b minus a. அப்போ இது என்ன ஆகுனா b minus a காமன், ஸோ ad minus ac plus bc minus ad. ஓகே, ஸோ ad கேன்சல் ஆகும். இது b minus c by b minus c into a by b minus a into c by b minus a. ஓகே, ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி ஆன்சர் c வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி காமா ஆஃப் b பார்த்தீங்கன்னா காமா ஆஃப் b என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு bd minus bc plus bc minus ad divided by b minus a இருக்கும். ஸோ bc கேன்சல் ஆகிரும். bc கேன்சல் ஆகிரும். இதில் வந்து b minus a into d by b minus a வரும். ஆன்சர் வந்து d வந்துடும். ஸோ இந்த மேப்பிங் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மேப்பிங் வந்து எப்படி வருதுன்றது வந்து நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து வரும். ஸோ காமா ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா d minus c into x by bc minus ad by b minus a. ஸோ இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா இது வந்துட்டு என்ன ஆகுனா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து a, b வந்து ஆல்வேஸ் c, dக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு தியரம் இருக்குது. என்ன தியரம் அப்படின்னா சப்போஸ் காமா வந்து இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் லீனியர். இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஸோ இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. சப்போஸ் வந்துட்டு அது போக டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா அதுவும் கண்டினியூஸ் தான். சப்போஸ் இஃப் காமா டாஸ் இஸ் கண்டினியூஸ், காமா டாஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, இது வந்து கண்டினியூஸாக இருக்குது. இந்த எந்த இன்டர்வல்னா A, Bல வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, எஃப் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்குது. எஃப் வந்து எங்கே கண்டினியூஸ் இருக்குன்னா எஃப் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். எஃப் இஸ் கண்டினியூஸ் எங்கே கண்டினியூஸாக இருக்குன்னா ரேஞ்ச் ஆஃப் காமால கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, நான் வந்து A, Bலன்னு சொல்ல அல்லது C, Dன்னு சொல்ல ரேஞ்ச் ஆஃப் காமா என்னவோ அதில் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, ரேஞ்ச் ஆஃப் காமான்றதுனா காமா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஈன்றது. ஸோ இதில் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா இன்டெக்ரல் a to b f of x f of gamma of x ஓகே f of gamma of x into gamma dash of x dx equal to integral gamma of a to gamma of b f of u du. ஓகே, அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இன்டெக்ரல் a to b f of gamma of x into gamma dash of x dx equal to integral a to gamma of gamma of b f of u du. இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். காமா ஆஃப் எக்ஸ் வந்து இந்த எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இதை காமா ஆஃப் எக்ஸ் எடுத்தேன்னா காமா டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஆகுது, காமா டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தில் காமா டாஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது d minus c by b minus a. ஓகே, ஸோ இதான் என்னோட இது வரப்போகுது. ஸோ காமா ஆஃப் ஏ ஆல்ரெடி தெரியும். காமா ஆஃப் ஏ வந்து என்னது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணேன். காமா ஆஃப் ஏ வந்து சி, காமா ஆஃப் பி வந்து டி. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும் இன்டெக்ரல் a to b f of
gamma of x into d minus c by b minus a into dx equal to integral c to d f of u du அப்படின்னு இருப்பது. ஓகே, இன்டெக்ரல் c to d f of u duன்னு இருப்பது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ வந்துட்டு நான் வந்து அதே மாதிரி என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது வந்து என்ன காமா இன்வர்ஸ். ஓகே, அதில் வந்து லாம்டான்னு அதை டிஃபைன் பண்ண போகிறேன். இதே இதை ஓகே ஸோ மாற்றி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா, சப்போஸ் என்னோட இதில் வந்துட்டு காமா இன்வர்ஸ்ன்றது அல்லது காமா இன்வர்ஸ்ன்றது லாம்டான்னு எடுத்துக்கிறேன். இட்ஸ் மேப்பிங் ஃப்ரம் சி கமா டி டு ஏ கமா பி, அதாவது ரிவர்ஸில் கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், எங்கெல்லாம் சி அண்ட் டி இருக்கோ அங்கெல்லாம் ஏ அண்ட் பி போடணும், எங்கெல்லாம் ஏ அண்ட் பி இருக்கோ அங்கெல்லாம் சி அண்ட் டி போடணும். ஸோ அப்போ லாம்டா அதை வந்து லாம்டான்னு சொல்கிறேன். லாம்டா ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஆகும், ஸோ சி இருக்கிற இடத்துல ஏ வரும், டி இருக்கிற இடத்துல பி வரும். ஓகே, ஸோ அதனால் மேலே வந்துட்டு பி மைனஸ் ஏ, ஓகே, கீழே வந்துட்டு என்ன வரும், சி மைனஸ் டி, சாரி டி மைனஸ் சி, ஓகே, டி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ், ஸோ அதே மாதிரி அதில் என்னாகும், பி இருக்கிற இடத்துல வந்து டி, சி இருக்கிற இடத்துல வந்துட்டு ஏ. ஓகே, ஸோ ஏடி மைனஸ் பி, ஏ இருக்கிற இடத்துல சி, டி இருக்கிற இடத்துல பி. ஓகே, ஸோ ஏடி மைனஸ் சிபி. ஓகே, ஏடி மைனஸ் பிசின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஏடி மைனஸ் பிசி டிவைட் பை பி மைனஸ் ஏ வந்துட்டு டி மைனஸ் சின்னு. ஸோ இதான் என்னோட லாம்டா ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதுனோம்னா இது வந்து இதே மாதிரி என்ன படிக்கலாம்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை இதே ஃபார்மெட்டில் இன்டெக்ரல் ஏ டு பி. ஸோ இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாம்டா ஆஃப் ஏ என்ன ஆகும், லாம்டா ஆஃப் சி என்ன ஆகும்னு பாருங்கள். லாம்டா சி வந்து ஏவாகும், லாம்டா ஆஃப் டி வந்துட்டு பி ஆயிரும். ஓகே, லாம்டா ஆஃப் டி வந்து பி ஆயிரும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும், இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதுனோம்னா இதே மாதிரி இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா, ஸோ வந்து லாம்டா டாஸ் ஆஃப் எக்ஸ் இதே ஃபார்முலா தான். ஓகே, இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு அந்த பக்கம் வரப்போகுது. ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன பண்ணால் இன்டெக்ரல் சி டு டி, இது வந்து இன்டெக்ரல் சி டு டி, ஓகே, எஃப் ஆஃப் ஓகே லாம்டா ஆஃப் யூ இன்ட்டு லாம்டா டாஸ் வந்துட்டு பி மைனஸ் ஏ பை டி மைனஸ் சி இன்ட்டு டியூன்னு வரப்போகுது. ஸோ லாம்டா டாஸ் ஆஃப் யூ வந்துட்டு இந்த வரப்போகுது. ஸோ சி டு டி எஃப் ஆஃப் லாம்டா ஆஃப் யூ டியூன்னு வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா 0,1 இருக்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் இந்த மாற்றி இதில் எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா, சப்போஸ் 0,1 ஏ கமா பிக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். ஸோ என்னோட ஃபார்முலா வந்து என்னென்னா, நான் வந்து லாம்டா ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லாம்டா மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ லாம்டா வந்து எங்கேருந்து டிஃபைன் பண்ணுறேன்னா 0,1 ஏ கமா பிக்கு டிஃபைன் பண்ணுறேன். 0,1 ஏ கமா பிக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அது எப்படி வரும், அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும், லாம்டா ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஸோ 0 இருக்க இடத்துல சி இருக்க இடத்துல 0, டி இருக்க இடத்துல 1. ஸோ அதனால் பி மைனஸ் ஏ டிவைட் பை 1 மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏடி மைனஸ் பிசி. ஸோ ஏ டி வந்துட்டு 1. ஸோ ஏ இருக்க இடத்துல ஏ தான் இருக்குது, டி இருக்க இடத்துல 1 இருக்குது. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு 1 மைனஸ் பி இன்ட்டு சி இருக்க இடத்துல வந்து 0. ஸோ 0 டிவைட் பை டி மைனஸ் சி திருப்பி வந்து 1 மைனஸ் 0. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். ஸோ அப்போ இதில் லாம்டா ஆஃப் 0 பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி லாம்டா ஆஃப் 0 என்ன ஆகும், லாம்டா ஆஃப் 0 இங்கே 0 போட்டோம்னா இது வந்து சிம்பிளி ஏ ஆயிரும். லாம்டா ஆஃப் 1 போட்டோம்னா இது பி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகி பி ஆயிரும். லாம்டா ஆஃப் 1 ஈக்குவல் டு பி. அப்போ இது என்ன ஆயிரும்னா இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சந்தையில் போடும்போது இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் லாம்டா ஆஃப் யூ, லாம்டா ஆஃப் யூ வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ பை டி மைனஸ் சி. ஸோ பி மைனஸ் ஏ வந்துட்டு ஜஸ்ட் பி மைனஸ் ஏ தான். ஓகே, டி மைனஸ் ஏ வந்துட்டு 1. ஸோ அதனால் இது பி மைனஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ்னு. அதாவது எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் லாம்டா ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே வந்து பி மைனஸ் ஏ. ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் லாம்டா அல்லது லாம்டா ஆஃப் யூ டியூன்னு போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு -1,1 அதுக்கு டிஃபைன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே ஃபார்முலாவில் லாம்டா வந்துட்டு -1,1 டிஃபைன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மைனஸ் லாம்டா வந்துட்டு -1,1 ஏ கமா பிக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா இன்டெக்ரல் ஏ டு பி இன்டெக்ரல் -1 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஃபஸ்ட் நான் லாம்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லாம்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். ஸோ லாம்டா ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஆகும், லாம்டா ஆஃப் எக்ஸ் வந்துட்டு பி மைனஸ் ஏ. ஸோ பி மைனஸ் ஏ தான். டி மைனஸ் சி வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ஓகே ப்ளஸ் ஏடி மைனஸ் பிசி. ஸோ ஏ இன்ட்டு 1. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு 1 மைனஸ் பி இன்ட்டு -1 டிவைடட் பை 2. ஸோ அப்போ இது என்னன்னா பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பை 2 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை 2. ஓகே, ஸோ இதை என்னோட ஏ லாம்டா ஆஃப் எக்ஸாக இருக்குது. ஸோ இதில் லாம்டா ஆஃப் -1 பார்த்தோம்னா என்ன ஆகும், லாம்டா ஆஃப் -1 வந்துட்டு இது வந்து பி மைனஸ் ஏ பை 2 பி மைனஸ் ஏ பை 2 ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ பை 2. ஸோ அப்போ ஏ கேன்சல் ஆகி இது வந்துட்டு
நோ வெயிட் பி மைனஸ் ஒன். ஸோ அப்போ இது வந்து மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு ஏஏ பி ப்ளஸ் ஏ இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு மைனஸ் பி ப்ளஸ் ஏ. ஓகே, ஸோ அப்போ பி கேன்சல் ஆகிடும். இது வந்து 2a/2. ஸோ அப்போ வந்து ஏன்னு வந்துடும். அதேமாதிரி லாம்டா ஆஃப் 1 போட்டோன்னா அது என்ன b மைனஸ் a/2 ப்ளஸ் b ப்ளஸ் ஏ. ஸோ ஏஏ கேன்சல் ஆகி இது வந்து பின்னு வரும். ஓகே, ஸோ லாம்டா ஆஃப் -1 இது வந்துச்சு. அப்போ இன்டெக்ரல் -1 to 1 f of x dx வந்து எப்படி இருக்கும்னா இன்டெக்ரல் a to b f of lambda of u du இன்டூ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா b மைனஸ் a/2 வரும். ஸோ அதனால் இது என்னன்னா, ஸோ இன்டூ முன்னாடி போடும்போது b மைனஸ் a/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதான் என்னோட இன்னொரு ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு தான் என்னோட பேசிக்ஸ். இதை பேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்போ இன்டெக்ரல், ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு இன்டெக்ரல் f of 0 to 1 f of x dx வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா b மைனஸ் a இன்டூ இன்டெக்ரல் a to b f of lambda of u du. ஓகே, ஸோ இதில் வந்து லாம்டா வந்து என்னென்னா b மைனஸ் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா 0 to -1 to 1 f of x dx equal to b minus a/2 into integral a to b f of let's say lambda 1u into du ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே lambda 1ன்றது என்ன அப்படின்னா b minus a/2 into x plus b plus a/2 அல்லது a plus b/2. ஓகே, ஸோ இதான் என்னோட ஃபார்முலா. ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதில் வந்து ஃபார்முலா இது பண்ண போகிறோம். இப்போ ட்ரெபிசாய்டல் ரூலுக்கு பார்க்கலாம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் a to b f of x dx கண்டுபிடிக்கணும் ட்ரெபிசாய்டல் ரூலுக்கு. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா இன்டெக்ரல் 0 to 1 f of x dx என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இன்டெக்ரல் 0 to 1 f of x dx வந்து என்ன இருக்குன்னா a0 into f of 0 ப்ளஸ் a1 into f of 1ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ நமக்கு இது வந்து நான் வந்து ட்ரெபிசாய்டல் வந்து 0,1 அப்ளை பண்ணி இதில் வந்து எப்படி வரப்போகுதுன்ற பார்க்குறேன். ஸோ a0 a1 எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா a0 a1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து அப்ராக்சிமேட்லி நாட் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா எப்போ ரெண்டு பேசிஸ் தெரியும். ஓகே, இதில் வந்து என்னென்னா என்னோட பாலினாமில் வந்து ஃபஸ்ட் டிகிரி பாலினாமில் அப்போ 1 x மட்டும் தான் என்னோட பேசிஸ். ஸோ அது ரெண்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் f of x ஈக்குவல் டு கம்ப்ளீட்லி 1னா இது என்ன ஆகும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்கும் 0 to 1 dx வரும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து a0 ப்ளஸ் a1ன்னு வரும். ஓகே, a0 ப்ளஸ் a1ன்னு வரும். அப்போ a0 ப்ளஸ் ரெண்டாவது வந்து f of x ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டோன்னா என்ன ஆகும்னா இன்டெக்ரல் 0 to 1 வந்துட்டு x dxன்னு வரும். இது வந்துட்டு a0 இது வந்து 0 ஆயிரும். ஓகே, ஒன்லி a1 மட்டும்தான் a0 இன்ட்டு 0 ப்ளஸ் a1 இன்ட்டு 1ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வருதுன்னா a0 ப்ளஸ் a1 ஈக்குவல் டு இது அப்ளை பண்ணால் இது வந்துட்டு 1. a0 ப்ளஸ் a1 வந்து 1. இது வந்து a1 வரும். a1 ஈக்குவல் டு இது வந்து x²/2. ஸோ x²/2ல 1/2 பண்ணால் இது 1/2 வரும். அப்போ a1 ஈக்குவல் டு 1/2. அப்போ இது இம்ப்ளைஸ் a1 ஈக்குவல் டு 1/2 a1 ஈக்குவல் டு 1/2. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்துட்டு a0 ஈக்குவல் டு a1 ஈக்குவல் டு 1/2னா இன்டெக்ரல் 0 to 1 f of x dx ஈக்குவல் டு f of 0/2 ப்ளஸ் f of 1 அல்லது 1/2 இன்ட்டு f of 0 ப்ளஸ் f of 1. ஓகே, இப்போ நான் அதை வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது பண்ணோம். ஓகே, இன்டெக்ரல் b மைனஸ் a f of lambda u du வரணும். ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து f இருக்கோ எங்கெல்லாம் வந்து 0 இருக்கோ அங்கே வந்துட்டு நான் அந்த lambda of u வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்குரிய ஆன்சர் வரும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அப்போ b மைனஸ் a இன்ட்டு ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும்னா இன்டெக்ரல் a to b f of x dx வந்து என்ன ஆகும்னா ஓகே, ஸோ இன்டெக்ரல் a to b f of x dx வந்து என்ன ஆகும்னா a0 இன்ட்டு f of lambda of 0 ப்ளஸ் a1 இன்ட்டு f of lambda of 1. ஓகே, f of lambda of 1 ஓகே இன்ட்டு b மைனஸ் a. ஏன்னா b மைனஸ் a வந்துட்டு இந்த இதில் வந்து அந்த இன்டெகிரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ b மைனஸ் a வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, அந்த அவுட் சைடில் வரும். ஸோ அப்போ இது வந்து b மைனஸ் a இன்ட்டு a0 ஆல்ரெடி எனக்கு தெரியும், அது வந்து 1/2. ஓகே, f of lambda of 0 வந்து என்னது lambda of 0 வந்து அந்த இதில் பார்த்தோம் ஆல்ரெடி. lambda of 0 வந்துட்டு a. ஓகே, lambda of 0 வந்து இது வந்து a ஆயிரும். ஸோ f of a. ஓகே, அதே மாதிரி a1 வந்துட்டு திருப்பி 1/2. ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு lambda of 1 தெரியும், அது வந்து f of b. ஸோ அப்போ அது என்ன ஆயிடுச்சு b மைனஸ் a/2 இன்ட்டு f of a ப்ளஸ் f of b. இதுதான் ட்ரெபிசாய்டல் ரூல். ஓகே, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே, h ஈக்குவல் டு b மைனஸ் a போட்டிங்கன்னா அந்த இதுக்குரிய ஆன்சர். ஸோ இப்போ சிம்சன்ஸ் 1/3 ரூல் இதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சிம்சன்ஸ் 1/3 ரூல் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு மாற்றம் பண்ண போகிறேன். ஸோ சிம்சன்ஸ் 1/3 ரூல் வந்துட்டு இன்டெக்ரல் a to b இன்டெக்ரல் வந்துட்டு நான் எதில் எடுக்க போகிறேன்
-1, -1 to 1 எடுக்க போகிறேன். ஏன்னா என்னோட மிட் பாயிண்ட் வந்து 0 ஆயிடும். அதுக்காண்டி வந்து இதை இந்த மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ அப்போ இன்டெக்ரல் f ஆஃப் x dx வந்து -1 to 1 எடுத்துறேன். இது வந்து 3 பாயிண்ட் வரும். ஒன்று வந்து a0 into f of -1 plus a1 into f of 0 plus a2 into f of 1. ஸோ இது வந்து செகண்ட் டிகிரி பாலினாமல். அப்போ இதோட பேசிஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னா 1x x². ஸோ இந்த பாலினாமலுக்கு மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். அதை யூஸ் பண்ணி இந்த a0 a1 a2 கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ இது என்ன பண்ண போனால் f of x equal to 1 இருக்கும்போது என்ன வருதுன்னு பார்க்குறேன். f of x equal to 1னா -1 to 1 dx equal to a0 ஓகே ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 ஓகே. ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால் அது அப்படியே தான் வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து மைனஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு 2 வரும். ஓகே, ஸோ இது ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 2ன்றது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து வந்து f of x equal to xன்னு எடுத்தனா என்ன ஆகும்னா -1 to 1 x dxன்னு வரும். ஓகே, f of x dx வந்துட்டு. ஸோ இது வந்து a0 into -1 ப்ளஸ் a1 into 0 ப்ளஸ் a2 into 1. ஸோ இப்போ இது என்ன ஆகுனா a0 மைனஸ் a0 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு இது இன்டகிரேட் பண்ணால் இது 0 ஆயிரும். ஏன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ -1 to 1 வந்துட்டு 0 ஆயிரும். அடுத்து f of x equal to x² போட்டோம்னா இது வந்து -1 to 1 x² dx ஈக்குவல் டு இது வந்துட்டு a0 இன்ட்டு -1². ஸோ அதனால் a0 இருக்கும். இது வந்து a1 into 0. ஸோ அதனால் இது வந்து a1 into 0 ஆயிரும். இது வந்து a2. ஓகே, ஸோ அப்போ a0 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு இது வந்துட்டு x³/3. ஸோ அப்போ வந்து 2/3 வந்துடும். ஓகே, ஸோ 2/3 வந்து இதோட ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணனா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ a0 ஈக்குவல் டு a2. ஓகே, a0 to a2 ஈக்குவல் இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன ப்ரூவ்னா a0 ஈக்குவல் டு a2ன்னு தெரிஞ்சிடும். ஓகே, a0 ஈக்குவல் டு a2. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்னன்னா 2 times a0 ஈக்குவல் டு 2/3. அப்போ a0 ஈக்குவல் டு 1/3. ஓகே, a0 ஈக்குவல் டு 1/3னா a2 ஈக்குவல் டு 1/3. ஸோ அப்போ a0 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ இது வந்து 1/3. ஓகே, ஸோ அப்போ a1 ஈக்குவல் டு 2 minus 2/3. ஓகே, அப்போ இது வந்துட்டு 6 minus 2/3 வந்து 4/3 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபார்முலா என்ன ஆகுது -1 to 1 dx வந்துட்டு -1 to 1 f of x dx வந்துட்டு 2/3. ஓகே, 2/3. ஓகே, ஸோ இது வரப்போது 2/3. ஓகே, சாரி இது வந்து 1/3. யா 1/3. ஓகே, ஸோ 1/3 இன்ட்டு f of x நாட் ப்ளஸ் 4/3 into f of x1 4/3 into f of x1 plus 1/3 into f of x2. ஓகே, இது வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ -1 to 1 f of x dx வந்து இந்த இது வந்துருச்சு. ஸோ ஓகே, அப்போ வந்துட்டு -1 f of 0 f of 1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து f of 0 f of -1 f of -1 f of 0 f of 1. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா இது வந்து என்ன ஆகுனா இன்டெக்ரல் a to b f of x dx வந்துட்டு ஈக்குவல் டு இது என்ன ஆகுதுன்னா அந்த b minus a/2 வந்து எக்ஸ்ட்ரா வரும். b minus a/2 இன்ட்டு 1/3 இன்ட்டு f of lambda of -1 ப்ளஸ் 4/3 இன்ட்டு f of lambda of 0 ப்ளஸ் 1/3 இன்ட்டு f of lambda of 1. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் ஆல்ரெடி தெரியும். b minus a/2 இன்ட்டு 1/3 இன்ட்டு இது வந்து f of lambda -1 என்ன தெரியும். lambda of -1 வந்துட்டு என்ன ஆகுதுன்னா f of a ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு f of b ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு 4/3 f of 0 வந்து என்ன ஆகுனா 4/3 இன்ட்டு f of a ப்ளஸ் b/2ன்னு வரும். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து a ப்ளஸ் b/2ன்னு வரும் 4 times. ஸோ இதான் நம்மளோட ஸோ b minus a/6 இருந்துச்சு. ஸோ இதான் நம்மளோட சிம்சன்ஸ் 1/3 ரூல். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு சிம்சன்ஸ் 1/3 ரூல் வந்துட்டு இந்த மாதிரி கரு வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் சிம்சன்ஸ் 3/8 ரூல் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சிம்சன்ஸ் 3/8 ரூல் என்ன வரப்போகுது அப்படின்னா இது வந்துட்டு இன்டெக்ரல் திருப்ப அதே மாதிரி நான் எடுக்க போகிறேன். இன்டெக்ரல் 0 to 1 f of x dx எடுக்க போகிறேன். ஓகே, f of x dx எடுக்க போகிறேன். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இதில் வந்து 3 பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ a0 f of 0. ஓகே, a0 into f of 0 plus a1 into f of 1. ஓகே, f of 1/3 plus a2 into f of 2/3 plus a3 into f of 1 கண்டுபிடிக்கிறோம். இது எப்படின்றத அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றத அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் சிம்சன்ஸ் 3/8 ரூலை எப்படி டிரைவ் பண்ணலாம், அப்புறம் வந்து ஓப்பன் கோட்ஸ் ஃபார்முலாவில் அதே மாதிரி இது எரர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அப்புறம் வந்து ஓப்பன் கோட்ஸ் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணலான்றதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.